ஹலோ காய்ஸ், ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அன்றைக்கி விட்ட மீதி எக்ஸாம்பிள்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு பெரிய சாரி, யாரெல்லாம் என் வீடியோவை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப அன்றைக்கே போடுறேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நிறையா பர்சனல் ஒர்க்குங்கிறதுனால என்னால் வீடியோ வந்து போட முடியல. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் போடுறேன். இன்றைக்கி வந்து இந்த சம்ம புரியணும்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் உள்ளது வந்து புரியணும். அப்போ தான் வந்து இந்த சம்ம புரியும். அதனால் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குரிய லிங்க்கை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த சம்ம புரியாதவங்க அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. சரி, இப்போ நம்ம வந்து சம்முக்குள்ளே போகலாமா? ஓகே, கொஸ்டின் என்ன அப்படின்னா, 88 சதுர சென்டிமீட்டர் வலைப்பரப்பு உடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 14 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க. நல்லா கவனிங்க. எப்போவுமே நம்மளுக்கு என்ன கேட்பாங்கன்னா, உருளையின் ஆரமும் உயரமும் கொடுத்துட்டு வலைப்பரப்பு தான் கேட்பாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா, வலைப்பரப்பை கொடுத்துட்டாங்க. வலைப்பரப்புக்குரிய ஃபார்முலா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 2πRh. வலைப்பரப்பு ஃபார்முலா என்னது, 2πRh. இப்போ வந்து நம்மளுக்கு ஆரமும் உயரமும் என்னென்னு எடுத்திருப்போம், ஆரும் ஹைச் வந்து நம்மளுக்கு ஆரமும் உயரமும். இங்கே வந்து ஆறு வந்து நம்மளுக்கு தெரியாது. ஹைச் வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்கன்னா 14ன்னு கொடுத்துட்டாங்க. ஹைச் வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வலைப்பரப்பு 88 சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஆறு தெரியணும் இல்லையா? ஆறுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து ஆறு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரமுக்கு பதிலாக விட்டம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆரம் அதாவது நம்மளுக்கு 2r, ரெண்டு ஆரத்தை 2ஆல் பெருக்கணும்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து என்னதுன்னா விட்டம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து 2r கண்டுபிடிச்சாலே நம்ம வந்து விட்டம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு என்ன, இப்போ நான் திரும்பி ஒருக்க சொல்கிறேன். என்னென்னலாம் தெரியும், 2πRh தெரியும், அதாவது வலைப்பரப்பு தெரியும் நம்மளுக்கு. வலைப்பரப்பு இவங்க கொடுத்துட்டாங்க, உயரமும் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு 2r கண்டுபிடிக்க, அதாவது விட்டம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2rனா என்னது, விட்டம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து உருளையின் வலைப்பரப்பு என்ன எவ்வளவு, 88 சதுர சென்டிமீட்டர். அதோடைய உயரம் எவ்வளவு, 14 சென்டிமீட்டர். இப்போ உருளையின் வலைப்பரப்பு ஃபார்முலா என்னதுன்னா 2πRh. உருளையின் வலைப்பரப்பு ஃபார்முலா என்னது, 2πRh. அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2πRh எவ்வளவு, 88. ஸோ 88 போட்டாச்சு. இப்போ 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வந்து நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ ஆர் அப்படியே வச்சுக்கிட்டு ஹைச்சுக்கு பதிலாக 14 ஈக்குவல் டு 88. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே கீழே இருக்கிற 7ஐயும் இந்த 14ஐயும் நான் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணேன்னா இங்கே 7 7 14ன்னு வரும். இந்த 2ஐயும் இந்த 22ஐயும் நான் பெருக்கினேன் அப்படின்னா 44 கிடைக்கும். இப்போ 2r இன்ட்டு 44 ஈக்குவல் டு 88. இப்போது இந்த 2r மட்டும் நான் இங்கிட்டு வச்சுக்கிறேன். 2r இங்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த 44 அங்கிட்டு போகும்போது இங்கே வந்து இந்த பெருக்கல்ல இருக்குல்ல, இந்த 44 இங்கிட்டு போகும்போது எப்படி ஆகும்னா வகுத்தலில் வரும். அப்போ 88/44 அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து இதை கேன்சல் பண்ணோம்னா, இப்போ 11 பண்ண நான் கேன்சல் பண்ணுறேன். 4 11 44, 8 11 88, 1 4 4, 2 4 8, இப்படி நான் வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன். கேன்சல் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 2r = 2. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 2r = d நம்மளுக்கு தெரியும். 2r = d. ஸோ 2r = 2 அப்படின்னா இந்த 2r பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்னா d போட்டுக்கலாம். dனா என்னது, விட்டம். அப்போ விட்டம் எவ்வளவு, 2. நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. விட்டம் வந்து உருளையின் விட்டம் வந்து 2 சென்டிமீட்டர். அவ்வளோதான் இந்த சம். ஓகே காய்ஸ், இந்த சம் புரியும் நினைக்கிறேன். இந்த சம் புரிஞ்சால் ஒரு லைக்கை போட்டு கமெண்ட்டில் ஒரு தம்ஸ் அப்பை போட்டு போயிருங்க. தேங்க்யூ.